ஒருத்தங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நம்ம எப்படி தீர்மானிக்கிறது? நமக்கு நன்மை தரக்கூடிய, நமக்கு பலனடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அவங்க நமக்கு நல்லவங்க. இல்லை அதுக்கே நேர்மாறாக செஞ்சாங்கன்னா அவங்க நமக்கு நன்மை செய்யாதவர்கள், தீமை குணமுடையவர்கள் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரும். ஆனால் உண்மையாலுமே ஒருத்தங்க செம்மை குணமோடு இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான வரையறை என்ன? ஒன்று, மனசு ரொம்ப தூய்மையாக இருக்கணும். நல்ல எண்ணங்கள் மட்டுமே தன்னுடைய மனதில் சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து வாக்கு. பொதுவாக ஒருத்தங்க சொல்லக்கூடிய சொல்லினுடைய அதிர்வுகள் அதனுடைய பலனை பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வார்த்தைகள், தான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நேர்மறை எண்ணங்கள் தரக்கூடியதாக இருக்கணும். அடுத்து காயம்னு சொல்லக்கூடிய செயல் யாரையும் எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்தாமல் துன்புறுத்தாமல் இருக்கணும். மனமும் வாக்கும் காயமும் மூன்றும் ஒரு சேர பயணித்தா அவங்களுடைய மனம் செம்மையானதாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அவங்களும் செம்மை குணம் படைத்தவர்கள்.